எரிச்சலா இருக்கு. ஏய் கபிலு, வாயை மூடிக்கிட்டு படு வேண்டா. அதான் அவ அங்கிட்டு போய் படுத்துட்டால. அப்படியே அனிருத்துன்னு நினைப்பு. அப்படியே வாயில பாட்டு வந்த மினிக்கு தான் இருக்கும். ஏமா என்னை திட்டிக்கிட்டு இருக்கிய? நான் பாட்டு தான படிச்சேன். ஆமா, பெரிய பாடகர் நைட் நேரத்துல தான் பாடுவாங்க. ஆளையும் மண்டையும் பாரு. இந்த சைடு போய் படுக்கிறதுக்கு பயந்தாங்கோலி என்னமா பாட்டு பாடுது? பயந்தாங்கோலி. அம்மா இங்க பாருங்கம்மா, என்னை பயந்தாங்கோலின்னு சொல்லுது. ஏடி பூமாரி, வாயை மூடிட்டு படுக்க மாட்டியாடி? ஆமா, என்னை மட்டும் வந்து திட்டுங்க, அவனை மட்டும் திட்டிடாதீங்க. ஆத்தாடி ஆத்தாடி ஆத்தா, இது ரெண்டு பேரையும் படுக்க வைக்கிறதுக்குள்ளேயும் நான் படாத பாடுபடுறேன். என்னம்மா என்னை இந்த சைடு தள்ளி விட்டுட்டீங்க? ஆமாண்டா, இல்லைன்னா ரெண்டு பேரும் காவு காவுன்னு சண்டை போட்டுக்கிட்டு தூங்காம கத்திக்கிட்டு கிடப்பிய. அதான் அங்கிட்டு போய் படுன்னு தள்ளி விட்டாச்சு. அம்மா நடுவுல வந்து படுத்துட்டாங்க. எனக்கு இப்பதான் நல்லா இருக்கு. ஏன் மக்கா தூங்கும்போது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? அம்மா நீங்க நடுவுல படுத்தாதாமா எனக்கு நல்ல தூக்கம் வரும். ஏன் மக்கா, அம்மா மேல அவ்வளவு பாசமா? பாரு ஒருத்தவன காலை தூக்கி எங்க போட்டுருக்கானு. அம்மா உங்க மேல காலை போட்டாதாமா எனக்கு நல்ல தூக்கம் வரும். அம்மா உங்க அம்மாட்ட நீங்க இப்படி படுத்துறீங்களா? இல்ல மக்கா, எங்க அம்மா கிட்ட தூங்குறதுக்கு நேரமே இருக்காது. எங்க அம்மாலாம் தோட்டம் துறவு அப்படி இப்படின்னு அலைஞ்சுக்கிட்டே திரிவாங்க. எங்க தூங்குறதுக்கு நேரம் இருக்கு? காலையில விடுங்க நாங்களாம் ஆக்கி பொங்கி எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறமாட்டி ஸ்கூலுக்கு போவோம். ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க இங்கிட்டு இருக்க டம்ளரை இங்கிட்டு எடுத்து வைக்க மாட்டேங்குதுங்க. கேட்டா படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லுதுங்க. நாங்களும் தான் அந்த காலத்துல படிச்சோம். அம்மா அந்த காலத்துல ஹோம்வொர்க் கம்மியா கொடுத்தாங்க. இன்னைக்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் நிறைய பாடம் கொடுக்கறாங்க. எங்களால படிக்கவே நேரம் இல்ல. இதுல எங்க டம்ளர் எடுத்து நாங்க வைக்க? அம்மா அன்னைக்கு நான் அந்த டம்ளர் எடுத்து நான் தானமா வச்சேன். என்னையும் சேர்த்து சொல்றீங்க டம்ளர் எடுத்து வைக்கலன்னு? அந்த பிள்ளைய மட்டும் சொல்லுங்கம்மா டம்ளர் எடுத்து வைக்கலன்னு. நான் எல்லா வேலையும் பார்க்கத்தானே செய்யறேன். அம்மா அம்மாச்சி வீட்ல எப்படி இருந்தீங்கன்னு சொல்லுங்கம்மா. உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் பத்தி சொல்லுங்கம்மா. நல்லா கதை கேட்க வந்துட்டா. நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, படுத்து தூங்குடி. அம்மா இவ்வளவு நேரம் நல்லா கதை சொல்லிக்கிட்டு தானே இருந்தீங்க. அம்மாச்சி வீட்ல இருந்த கதையை சொல்லுங்க நல்லா தூங்குற மாதிரி சீனை போடுறது பாரு. ஏண்டி மணியாச்சு கதை கேட்க வந்துட்டா. தூங்குடி, நாளைக்கு சீக்கிரம் ஸ்கூலுக்கு எந்திரிச்சு போகணும். நாளைக்கு மட்டும் உசிப்பு விடையில எந்திரிக்கலைன்னா பூசையை மட்டும் பாரு. ராணி ராணி, இங்கதான் ரூம்ல படுத்துக்கோங்க. வரையிலே ஏழை விட்டுக்கிட்டு தான் வருவாரு. ராணி புள்ளையெல்லாம் தூங்கிருச்சுங்களா? எல்லாம் தூங்குச்சுங்க. ரெண்டும் கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு கதை கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏய் பூமாரி, கபில இன்னும் தூங்காம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? மணியாச்சு, நாளைக்கு ஸ்கூல் இல்லையா? ஸ்கூல் இருக்குப்பா. அம்மா காலையில உசிப்பு விட்டோம்னா நாங்க வெள்ளனத்துல எந்திரிச்சிருவோம். சரி சரி, தூங்குங்க மக்களே. ஏங்க உங்களுக்கு சாப்பாடு போட்டு தரவா? இல்ல வேணாம் ராணி, லேட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு நான் வெளியிலேயே சாப்பிட்டேன். நீயும் புள்ளைகளும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுங்க. சரி. ஏங்க போறப்ப அந்த லைட்டையும் அமத்திட்டு போங்க. கதவெல்லாம் பூட்டிருச்சான்னு பார்த்துட்டு போய் படுங்க. சரி ராணி. டேய் கபில், எவ்வளவு நேரமா செல்ல பார்த்துக்கிட்டே இருக்க? என்கிட்ட குடுறா. ஏய் சும்மா இருல. நான் என்ன விளையாண்டுக்கிட்டே இருக்கேன்? எனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. அத தான பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீனு ஒரு மணி நேரமா பாக்குற. இன்னும் செஞ்ச போட காணா. எனக்கு தான் ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. குடுறா,
ப்ராஜெக்ட் இன்னும் செய்யல. இப்ப புரியுது கொஞ்சம். அதை எடுத்து அதுல வைக்கணுமாக்கு, வச்சிட்டு அப்புறம் ஒட்டணும். சரி சரி, இவன் ப்ராஜெக்ட் வாய்நாட்டே செஞ்சு முடிச்சிருவான் போல இருக்கு. என்ன மக்களே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அம்மா ப்ராஜெக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கம்மா. ஏண்டி ப்ராஜெக்ட் செய்றனா ஸ்கூல்லயே வச்சு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு வர வேண்டியதுனடி. ஏண்டி வீட்ல வச்சு இப்படி பரப்பி போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அம்மா ப்ராஜெக்ட்னா வீட்ல தான் வச்சு செய்யணும். ஏண்டி பூமாரி, காசு கொடுத்து வாங்குன பேப்பர் போட்டு ஏண்டி இப்படி கிழிச்சு போட்டுக்கறவ? அம்மா கிழிச்சா தானம்மா ப்ராஜெக்ட் செய்ய முடியும். கிழிக்காம எப்படிம்மா ப்ராஜெக்ட் செய்ய முடியும்? என்னென்னமோ சொல்றாளுக. காசை போட்டு கறியாக்குறாளுக. ஏண்டா கபிலே, என்னைக்கு இல்லாத திருநாளா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா நானும் ப்ராஜெக்ட் தாமா செய்யறேன். இத்தனை வருஷத்துல இப்பதான் நீ ப்ராஜெக்ட் செஞ்சு நான் பாக்குறேன்டா. இங்க பாரு கபிலே, நீ ப்ராஜெக்ட் செய்யறது அம்மாக்கு ஆச்சரியமா இருக்கா. ஏல பூமாரி, ஓவரா சிரிக்காத, வாய் சுளுக்கிக்கிற போது. ஏய் புள்ளைகளா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு வாங்க சாப்பிட, நேரம் ஆகிட்டு இருக்கு. அம்மா இன்னும் நாங்க செஞ்சே முடிக்கலம்மா, இப்பதான் ஆரம்பிக்கவே போறோம். ஆமாம்மா, நானும் இன்னும் முடிக்கவே இல்ல, இனிமே தான் செய்யணும். நான் அப்புறமாட்டி சாப்பிடுறேம்மா. சரி பிள்ளைகளா, சாப்பிட்டுட்டு வந்து பண்ணுங்க. நீங்க சாப்பிட்டா அம்மாக்கு ஒரு வேளை குறைஞ்சிரும்ல, இல்லைன்னா நான் அடுப்படி பக்கத்துலயே நின்றுகிட்டே இருக்கணும். அம்மா அப்ப நாங்க சாப்பிட்டுட்டு வந்து திரும்பி பண்ணுவோம். சரிம்மா, நீங்க சாப்பிட்டுட்டு என்ன வேணாலும் பண்ணி தொலைங்க, எனக்கு ஒரு வேலையை ஃபர்ஸ்ட் குறைங்க. சரி, நான் தோசைக்கல்ல அடுப்புல வைக்கிறேன், வாங்க. சரிம்மா. ஏடி பூமாரி, கபிலே, சாப்பிட வாங்க. உங்களை சாப்பிட கூப்பிடுறதுக்கு வெத்தலை வாக்கு வச்சு அழைக்க வேண்டியதா இருக்கு. அம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு வரணும்லம்மா. எடுத்து வைக்காம வந்தா நீங்க ரெண்டு கிளி விடுவீங்க, அதான் எடுத்து வச்சிட்டு வந்தோம். அம்மா தோசை தான சுடுறேன்னு சொன்னீங்க, இட்லியை வச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு இட்லிலாம் வேணாம். ஏய் கபிலே, இது உங்க அப்பாக்காக இட்லியை வச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு தோசை சுட்டு தான் வச்சிருக்கேன். ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்? உங்க அப்பாரு இட்லி தான் வேணும் சொல்றாரு, நீங்க தோசை தான் வேணும் சொல்றீங்க. நான் என்ன செய்யறது? எத்தனை சமையல் தான் செய்யறது? அம்மா எல்லாம் ஒரே மாவு தான். இந்த ஒரே மாவை இட்லி சட்டியில ஊத்துனா இட்லி, தோசைக்கல்ல ஊத்துனா தோசை. இதுக்கு நீங்க ரொம்ப வேலை செய்யற மாதிரில சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பூமாரி, அம்மா இட்லி செஞ்சாலும் தோசை செஞ்சாலும் வாயில வைக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். நான் எது செஞ்சாலும் உங்க வாயில வைக்க முடியாத மாதிரியா செஞ்சு கொடுக்குறேன். ஆமா, நீங்க சுடுற தோசை பிஞ்சு பிஞ்சு வருது. எல்லார் வீட்லயும் முறுக்கு மாதிரி முறுக்கு தோசை செஞ்சு கொடுக்குறாங்க, நீங்க அப்படியே செஞ்சே தர மாட்டீங்க. இங்க பாரு பூமாரி, அம்மா செய்யற இட்லி தூக்கி எறிஞ்சா மண்டையே உடையற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும் அம்மா செய்யற இட்லி. ரொம்ப சௌரியம், ஆளாளுக்கு நல்லா குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே. உங்க அப்பா இருக்கு நான் செய்யற இட்லி தான் ரொம்ப பிடிக்கும்.
அம்மா சுட்ட தோசை சூப்பரா இருக்குமா. அப்படியே மக்களே, அம்மா இன்னும் 2 தோசை சுட்டு தரவா? சரிம்மா. அம்மா எனக்கு 2 தோசை சுட்டு தாங்கம்மா. சரி மக்களே, இந்த ஊத்தி தரேன். எவ்வளவு நேரமா படிச்சுக்கிட்டே இருக்கோம், என் மண்டையில ஏறவே மாட்டேங்குது. நம்மளுக்கு சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வராது. ஆனா அந்த டீச்சர் இங்கிலீஷை படிச்சுட்டு வான்னு போட்டு இம்சப்படுத்துறாங்க. ஆனா படிக்க மாட்டேன்னு சொல்றேன், படிப்பு ஏற மாட்டேங்குது. வராத படிப்பை வான்னு சொன்னா எப்படி வரும்? என்னென்னமோ இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு, ஆனா என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லாம் ஏபிசிடி மட்டும்தான். I am going to சென்னை is a tour. ஐயோ, இந்த இங்கிலீஷை யார் தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல. நம்ம வாய்க்குள்ளே வரவே மாட்டேங்குது. கடைசியில நம்மளையும் படின்னு சொல்லி படிக்க வச்சு விட்டாங்களே. ஏய் கபிலே, எங்கடா போயிட்டாங்க? என்ன மம்மி, ஏன் கூப்பிடுறீங்க? எங்கடா இருக்க? மம்மி, நான் ரூம்ல படிச்சிட்டு இருக்கேன் மம்மி. டேய் கபிலே, எப்ப இருந்து உன்னை கபிலுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன்? ஒரு வார்த்தை என்னன்னு கேட்ட என்னடா? நான் தான் கேட்டேனே மம்மி. ஆமா, என்னத்த கேட்ட? ஏன்டா நீ அப்பல இருந்து அம்மின்னு கூப்பிட்டுக்கிட்டு கிடக்க? அம்மா, அம்மி இல்லம்மா, மம்மி. நீங்க எனக்கு மம்மி. என்னடா சொல்ற அம்மின்னு? அம்மினா அம்மான்னு அர்த்தம். மம்மி என்னைக்கு இல்லாத அதிசயமா அம்மி டம்மின்னு சொல்லிக்கிட்டு ஒழுங்கு அம்மான்னு கூப்பிடு. கபிலே, அந்த கடையில போய் 10 ரூபாய்க்கு முருங்கைக்காய் வாங்கிட்டு வாடா. அதான் நான் பார்த்தேன். என்னைய பாசமா கபிலுன்னு கூப்பிட்டத பார்த்தா இதுக்கு தானா? ஏய், சாம்பாருக்கு பருப்பு அங்க வெந்துக்கிட்டு இருக்குடா. முருங்கைக்காய் போட்டு உங்க அப்பாக்கு சாம்பார் வச்சா உங்க அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும்டா. போய் வாங்கிட்டு வாடா. நான் போக மாட்டேன். வேணும்னா அப்பாவையே போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க. உங்க அப்பாவையா? உங்க அப்பா தான் ஆபீஸ் போயிட்டாரே. எம்மா, அப்பாவுக்கு போனை போட்டு வாங்கிட்டு வர சொல்லுங்கம்மா. நான் படிக்கணும். படிக்கிறப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாண்டா, இந்த ஒரு முருங்கைக்காய்க்காக உங்க அப்பாக்கு போனை போட்டு உங்க அப்பா வந்து முருங்கைக்காய் வாங்கி கொடுத்தாதான் சாம்பார் கொதிக்குமா? என் வீட்ல நீ தானே இருக்க, போய் வாங்கி கொடுத்தா என்ன? அம்மா, எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்குமா. ஏமா இப்படி என்னை போட்டு டார்ச்சர் பண்றீங்க? நம்மள புள்ள குட்டின்னு பெக்கறது எதுக்கு? நமக்கு உதவி செய்யுங்கன்னு தானே. ஆனா ஒரு வேலை செய்யறது கிடையாது. நமக்கு உபத்திரம் தான் பண்ணுதுங்க. அம்மா, நானே என்னைக்கோ ஒரு நாள் தான் படிக்க புக்கை எடுக்கிறேன். அதுக்குள்ளேயே அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு போட்டு இம்சப்படுத்துறீங்களேம்மா. ஆமட்டி இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆனா அதுக்கு காரணம் நீங்க தான். ஏண்டா, நான் எப்படிடா காரணமாக முடியும்? ஆமா, படிக்கிற நேரத்துல முருங்கைக்காய் வாங்கிட்டு வா, தக்காளி வாங்கிட்டு வான்னு என்னைய போட்டு கடைக்கு அனுப்புறீங்கல்ல, அப்புறம் எப்படி நான் படிக்க முடியும்? என்னப்பா, நீ வாங்கவே வேணாம். ஒழுங்கா படி. நான் பூமரிட்டே வாங்க சொல்லிக்கிறேன். ஆனா இங்கிலீஷ் பாடத்துல மட்டும் பெயிலா மட்டும் வா, உன்னை பிச்சு பிச்சு. ஐயோ, இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆனா அம்மா பூசை போட்டு தாக்கிடுவாங்களே, அதுக்காவது ஒழுங்கா படிக்கணுமே. ஒரு ஆளை
டிவி பார்க்கிறது பொறுக்காதே. அங்க போ இங்க போ அத வாங்கு இத வாங்கு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. போய் அந்த கபில போய் வாங்க சொல்ல வேண்டியதானே. அவன் வெட்டி முண்டம் வீணா போன கண்டா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? ஏடி அவன் படிச்சுக்கிட்டு இருக்காண்டி. அத நான் உன்னை வாங்க சொன்னேன். என்னது அவன் படிக்கிறானா? ஆச்சரியமா இருக்கே. அம்மா பூமாரி ஃபர்ஸ்ட் அவனை தான் கடைக்கு போக சொன்னேன். பாவம் புள்ள மாஞ்சு மாஞ்சு படிச்சுக்கிட்டு கிடைக்கேன். அதான் உன்னை போக சொல்லான்னு வந்தேன். என்னால நம்ப முடியலம்மா. என்னைக்கு இல்லாம இப்ப என்ன படிச்சுக்கிட்டு கிடக்காவே? ஆமா பூமாரி அவன் மாஞ்சு மாஞ்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். நான் பார்த்துட்டு தான் வாரேன். எம்மா நீங்க வேலை சொல்லுவீன்னு சொல்லிட்டு சும்மா புக்கு வச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருப்பாம்மா. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இல்லடி நான் போறதுக்கு முன்னாடி அவன் படிச்சுக்கிட்டு தான் இருந்தான். சரி உன் வாய் என்ன ஒரு சைஸா போய்கிட்டு இருக்கு? ஆமா அவன் உங்களை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அதை விட்டு என் வாய் ஒரு சைஸா போய்கிட்டு இருக்கிறத மட்டும் நல்லா கவனிங்க. சரி இப்ப நீ கடைக்கு போயிட்டு வர முடியுமா முடியாதா? அவன்கிட்ட கேட்டு என்கிட்ட கேட்டு பேசாம நீங்களே போயிட்டு வந்திருக்கலாம்ல. ஏடி எனக்கு என்ன வாங்க தெரியாமையா உங்களை போய் வாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வெளியில போனாலே அந்த பக்கத்து வீட்டு உமா அங்க என்ன நடந்துச்சு இங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டு என்னை உட்கார வச்சு கதை விட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு தான் நான் போக மாட்டேன். நான் வேணா இப்ப போய் வாங்கிட்டு வரவாடி. ஆனா நீங்க மத்தியான சாப்பாடுக்கு சிங்கி தான் அடிக்கணும். சரி குடுங்க. ஒரு மனுஷி டிவி பார்க்கறது உங்களுக்கு பிடிக்காதே. உங்களுக்கு வாய் நல்லா வந்து போச்சு. நல்ல வாயிலே அடிச்சு அடிச்சு வேலையை வாங்கணும். வீட்டு வேலை ஏதாவது சொன்னா உடம்பு பூரா வலிக்கும் போல இருக்கு. இன்னும் எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கு? இன்னைக்குள்ள படிக்க முடியாது போல இருக்கே. நான் மட்டும் படிக்காம ஸ்கூலுக்கு போனா அந்த டீச்சர் முதுகுல டின்ன கட்டி விட்டுருவாங்க. டேய் கபிலே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல படிச்சிட்டு இருக்கேன். அதனால தான் கேக்குறேன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. ஸ்கூல்ல எதுவும் திட்டு வாங்கிட்டு வந்துட்டியா? ஏய் பூமாரி அங்கிட்டு போய் தொலைல. நானே படிக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு நானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. நானே இந்த புக்கை பூரா இன்னைக்கு முடிச்சாகணுமேன்னு நானே எப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வந்துட்ட கேள்வி கேட்கறதுக்கு. ஓஹோ நீ இந்த புக்கை பூரா இன்னைக்குள்ள நீ முடிச்சிருவ. நம்பிட்டான். ஆமா இன்னைக்கு இந்த புக்கை முடிக்கணும். நாளைக்கு மேத்ஸ் போட்டு பார்க்கணும். அடுத்த நாள் சயின்ஸ், அடுத்து தமிழ், இப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த ஓவர் சீன்லாம் என்கிட்ட போட்டுக்கிட்டு இருக்காத. அம்மாட்ட மட்டும் போட்டுக்க. இப்ப நீ அங்கிட்டு போறியா இல்ல அம்மாவை கூப்பிடவா? போடா நடிப்பு கோழி. ஆஸ்கார் அவார்டு கொடுக்கற மாதிரில நடிக்கிற. அடிக்கிற மூஞ்சியும் ஆளையும் பாரு. நம்மளே என்னைக்கோ ஒரு நாள் தான் படிக்கிறோம். அது இவளுக்கு பொறுக்க மாட்டேங்குதே. நம்மளுக்கே என்னைக்கோ ஒரு நாள் தான் லீவ் விடுறாங்க. அதுலயும் இந்த டிவி ஓட மாட்டேங்குதா? ஆமா கபிலு இதுவே நம்ம ஸ்கூலுக்கு போனா டிவி ஓடும், ஃபேன் ஓடும், எல்லாமே ஓடும். கரண்டும் போகாது. இதுவே ஸ்கூல் லீவுன்னு வீட்ல இருந்தா டிவி அமர்த்திடுவாங்க, கேபிள பிடிங்கிடுவாங்க, கரண்ட் போயிடும், எல்லாமே பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இருக்காது. ஓ மூஞ்சிய நான் பார்க்க வேண்டியதா, ஏன் மூஞ்சிய நீ பார்க்க வேண்டியதா. எம்மா உங்க செல்லையாவது தாங்கம்மா. என்னது? எம்மா செல்ல தாங்கம்மா. கரண்டும் இல்ல, டிவியும் பார்க்க முடியல. எங்களுக்கு போர் அடிக்குதும்மா. போர் அடிச்சுச்சுன்னா புக் எடுத்து வச்சு படி. என்னது புக் எடுத்து வச்சு படிக்கவா? இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. இதுலயும் படி படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. எம்மா ப்ளீஸ்மா செல்லு தாங்கம்மா. நாங்க கேம்ஸ் விளையாடுறோம். போர் அடிக்குதும்மா. அடுப்படியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது தாங்க இது தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாளுங்க. குமாரி போர் அடிக்குதுன்னா வாமா அம்மாக்கு கொஞ்சம் உதவி பண்ணு வாமா வா. எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் விட்டுருக்காங்க. அதை கூட என்ஜாய் பண்ண விட மாட்டா இந்த அம்மா. ஏய் கபிலு உனக்கு தேவையான செல்லு நீனே கேளு. நான் கேட்டா அம்மா என்னை வேலை பார்க்க சொல்றாங்க. ஐயோ எனக்குலாம் செல்லு வேணாப்பா. நான் செல்லு கேட்டா அப்புறம் என்னை படிக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேணாம் வேணாம். ஏய் கபிலு காலிங் பில் அடிக்குது போய் தொறடா. நீ போய் தொறல போடா.
ஏய் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்க, போய் திறங்கடி. ஏய் நீ போய் திறடா, அம்மா திட்ட போறாடா. ஏய் நீ போய் திறடா, என்னல என்னையே வேற சொல்லிக்கிட்டே இருக்க. ஏய் அப்பதான் காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கு, அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்கீல, போய் திறடா. என்ன அம்மா இவன் திறப்பான நான் இருந்தேம்மா. அம்மா நான் பூமாரி திறக்கணும் நான் இருந்தேம்மா. ரொம்ப தான் பண்றீங்க. இட்டியா உட்கார்ந்து இருக்கறவ நீங்க திறக்க மாட்டீங்க. நான் அடுப்படியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து யாருன்னு போய் பார்க்கணுமா? உங்களுக்கு கொஞ்ச நாள் பூசைய போடலைல, அதான் திமிரு வச்சு போச்சு. யார் அது நொச்சு நொச்சு அடிச்சிட்டு இருக்கு? சுதா வா சுதா. சுதா நல்லா இருக்கியா சுதா? நல்லா இருக்கேன் மதனி. டேடே என் மருமக புள்ள மஞ்சு எப்படி இருக்கீங்க? அம்மா மஞ்சு மஞ்சு அத்தைம்மா. அத்தை சொல்லுங்க அத்தை. அத்தை ஐயோ என் தங்க பொண்ணு என்னை அத்தைன்னு சொல்லுது. அம்மா வா மஞ்சு ஓடி அங்க அத்தைட்ட வாங்க. அத்தைட்ட போம்மா மஞ்சு குட்டி, அத்தைட்ட போங்க. மஞ்சு குட்டி அப்பா வரலையா? அப்பா அப்பா ஊருக்கு போயிருக்காங்க. அப்பா ஊருக்கு போயிருக்காங்களா? சரி சரி. சுதா ஏம்மா நிக்கிற, வந்து உட்காருமா. அபிலே பூமாரி ஸ்கூல் போலையாம்மா? இல்லத்தே இன்னைக்கு ஸ்கூல் லீவு விட்டுருக்காங்க, அதான் ஸ்கூல் போல. அப்படியா சரி சரி. மஞ்சு வா விடியா மஞ்சு. அம்மாட்ட போறேன். அம்மாட்ட அம்மாட்ட போறீங்களா? இந்தா சுதா உன் மக உன்கிட்ட வருவான். மஞ்சு யார்கிட்டயுமே போக மாட்டா மதனி. இரு சுதா காபி போட்டு கொண்டு வரேன். இருக்கட்டும் மதனி, அப்புறம் மாட்டி குடிப்போம். இருமா போய் போட்டுட்டு வந்துடுறேன். மாமா வரலையா? இல்லம்மா பூமாரி, மாமாவுக்கு வெளியூர்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி போயிட்டாங்க. வெளியூர் போயிட்டாங்களா? அப்ப நீங்க வீட்ல தனியா தானே இருப்பீங்க, இங்கேயே இருங்கத்தே. இல்லம்மா பூமாரி, உங்களை எல்லாம் பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு சாயந்தரம் போயிடுவேம்மா. அத்தே இருங்கத்தே, ஏத்தே இப்படி பண்றீங்க? எங்களுக்குலாம் போர் அடிக்குதுங்க, என்னைக்காவது ஒரு நாள் தானே வாரீங்க. கபிலு என்ன அமைதியா இருக்கு? அமைதியான பையனா நீ? அத்தே மஞ்சுவை கொடுங்கத்தே, நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன். இந்தாம்மா. மஞ்சு குட்டி மஞ்சு குட்டி அக்காம்மா, அக்கா சொல்லுங்க செல்லக்குட்டி. பேய் பேய் பேய். இங்க பாரு பூமாரி, உன்னை பார்த்து பயப்படுது மஞ்சு. உன்னை பார்த்து பேய் பேய்னு மஞ்சு பயப்படுது. போடா எருமை. மஞ்சு அண்ணேட்ட வாமா. இங்க பாருவே மஞ்சு பூமாரிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டா போல இருக்கு. ஆமா மதனி, மஞ்சுக்கு பூமாரியை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. இந்த சுதா காப்பியை குடி. மஞ்சுவுக்கும் காப்பி போட்டு வராமா? இல்ல மதனி, மஞ்சு காப்பிலாம் குடிக்க மாட்டா, பால் டப்பா கொண்டு வந்திருக்கேன். சரிம்மா சரி, காப்பியை குடி. மதனி நீங்க போடுற காப்பி மாதிரி வேற எங்கேயும் நான் குடிச்சதில்ல, சூப்பரா இருக்கு மதனி. எங்க அண்ணனும் இப்படித்தான் சொல்லுவாங்க. அம்மா மாமா ஊருக்கு போயிட்டாங்களாம்ல? ஆமாண்டா கபிலு, மாமா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இங்க பாரு சுதா, நீ ஒத்த ஆளா தானே வீட்ல இருப்ப, இங்கே இருச்சுதா. வேணாம் மதனி, என்னத்துக்கு? அட இரு சுதா. சரி மதனி. நீ ஜாலி, அத்தை இங்க தான் இருக்கீங்களா? ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆமா பூமாரி, மாமா ஊருக்கு போயிருக்கால, தனி அத்தை எப்படி இருப்பா, இங்கே இருக்கட்டும். சூப்பர்மா, நாங்க அத்தையோடையும் மஞ்சுவோடையும் சேர்ந்து நல்லா விளையாடுவோம். சரி மக்களே. அம்மா அத்தையும் வந்திருக்காங்க, எங்களுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க, எங்கேயாச்சும் டூர் மாதிரி போவோமா? ஆமாம்மா, வீட்டுக்குள்ளே இருந்து எங்களுக்கு போர் அடிக்குது, வாங்கம்மா ஏதாச்சும் டூர் போயிட்டு வருவோம். மஞ்சு சின்ன பிள்ளையா இருக்கல்ல, அவளை தூக்கிட்டு எப்படி டூர் போக முடியும்? இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஆமா, நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் சொல்றீங்க. மஞ்சு தான் பெரிய பிள்ளையா தான் இருக்கு, வாங்கம்மா போவோம். அப்புறம்லாம் எங்களுக்கு ஸ்கூல் லீவே விட மாட்டாங்க.
இருக்கு. அம்மா அம்மா பீச்சுக்கு போயிட்டு வருவோமா ப்ளீஸ்மா ப்ளீஸ் ப்ளீஸ். ஆமாமா பீச்சுக்கு போனா தண்ணில எல்லாம் நல்லா விளையாடலாமா, பீச்சுக்கே போவோமா. நான் பீச்சுக்கு போனா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவேன், யாருக்குமே கொடுக்க மாட்டேன். அப்படியா? ஐஸ்கிரீம் யாருக்கும் கொடுக்க மாட்டியா? நம்ம தான் பீச்சுக்கு அடிக்கடி போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். இருக்கட்டும் மதினி, பிள்ளைங்க ஆசைப்படுறதுல போயிட்டு வருவோம். சரி போவோம். அம்மா இப்பவே போவோம்மா, இப்ப போனா தான் நல்லா இருக்கும். மத்தியானம் ஆயிருச்சு, இந்த நேரத்துல போனா சரியான வெயிலா இருக்கும், உங்களை வச்சு சமாளிக்க முடியாது. சாயந்தரமா போவோம். ஆமா மதினி, சாயந்தரம் போல போனா தான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அம்மா புள்ளையெல்லாம் சொல்லுச்சுங்க, கடற்கரைக்கு சாயந்தர நேரத்துல போனா சூரியன் மறையிறது அழகா இருக்குமா. ஆமா மதினி, நானும் இந்த ஊர்ல தான் பிறந்து வளர்ந்தேன், ஆனா நம்ம சன்னு மறையிறத நான் பார்த்ததே இல்ல. நானும் அவ்வளவா பார்த்ததே இல்ல. வெளியூர்ல எல்லாம் இருந்து வந்து பாக்குறாங்க, நம்மளால தான் பார்க்க முடியல. இன்னைக்கு போய் கண்டிப்பா போய் பார்க்க